ஹிப் ஹாப்பர்ஸ் இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல். காரைக்கால் பகுதியில இவங்க எண்ணற்ற திறமையான நடன கலைஞர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. வெவ்வேறு கல்லூரிகள்ல படிச்ச மாணவர்கள் சேர்ந்து உருவாக்கின இந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பத்துல பல்வேறு கட்ட சோதனைகளை தாண்டி ஜெயிச்சு இன்னைக்கு பிரமாதமான புகழை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கமாக இல்லாம அரிதான ஹிப்ஹாப் நடனத்தை கையில் எடுத்த இவர்களோட முயற்சி சிறப்பானது. சர்வதேச அளவிலான நுட்பங்களையும் கற்று தேர்ந்திருக்காங்க. கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்ட இவங்க அதன் விளைவாக ஏராளமான பரிசுகளை பதக்கங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு வர்றாங்க. என் பேர் வெங்கடேஸ்வரன். நான் வந்து ஃபவுண்டர் அண்ட் கோரியோகிராஃபர் ஆஃப் ஹிப்ஹாப்பர்ஸ் இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல். ஹிப்ஹாப்பர்ஸ் இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல் அந்த நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டான்ஸ் அப்படின்ற ஒரு நேம் கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 years ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். நாங்கள் வந்துட்டு காரைக்கால் டிஸ்ட்ரிக்டில் பாண்டிச்சேரி ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல். நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் டான்ஸ் கவுன்சில் யுனெஸ்கோ பாரிஸ்லேருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் 3 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட், ஏஷியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் 3 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் டாப் 10 கோரியோகிராஃபர்ஸில் நானும் என்னோட பிரதர் விக்கியும் வந்துட்டு செலக்ட் ஆகியிருந்திருக்கோம். இது இல்லாமல் நாட்டியகலா ரத்னா அவார்ட்ஸ்னு வாங்கியிருக்கோம். காரைக்காலே நான் டான்ஸ் டீமோட நம்பர் யூடியூப் சேனல் வந்து எங்களோட தான் 54K சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே நாங்கள் வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராம்லேயே நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ இந்த 10 yearsல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டான்ஸ் மட்டும் டீச் பண்ணாமல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். கார்ப்பரேட் ஷோ, பர்த்டே ஈவெண்ட்டு, மேரேஜ் ஈவெண்ட் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் கோரியோகிராஃபி நிறைய இடத்துல நாங்கள் வந்து நல்ல ஒரு நேம் எடுத்திருக்கோம். அப்படின்னா எங்களோட ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் எங்களோட டீமோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான். எல்லாருமே வந்து படிச்சுட்டு எல்லாருமே ஒரு வேலைக்கு போகணுன்ற ஒரு தாட் இல்லாமல் இதுலேயுமே நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆடுவோம் தான். இருந்தாலும் காலேஜ் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து டீம் வந்து கேதர் ஆகி நாங்களாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எல்லாருமே டெய்லி ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கும் போது சும்மா ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ண விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா வரும்னு சொல்லிட்டு நாங்கள் சத்தியம் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு எந்த விஷயமே எங்கள்கிட்ட எதிர்பார்க்காம இவங்களுக்கு இந்த பசங்க நல்லா டேலண்டாக இருக்காங்கப்பா, இவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயங்கரமாக ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணாங்க. சின்ன ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, காரைக்கால் நடக்கிற சின்ன கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸு, வெளியே நடக்கிற காலேஜ் ஈவெண்ட்ஸ், ஸ்கூல் ஈவெண்ட்டு நிறைய பேருக்கு நாங்கள் டீச் பண்ணியிருக்கோம். நாங்கள் காரைக்கால் மட்டும் இல்லாமல் திருவாரூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, சென்னை, பெங்களூர் நிறைய இடத்துல போயிட்டு நிறைய ஸ்கூல் காலேஜ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கோம். நிறைய ஈவெண்ட்டுக்கு ஜட்ஜஸாக நாங்கள் போயிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமாக க்ரோத் ஆகிருக்கும் அப்படின்னா எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களோட டீமோட சப்போர்ட் தான். எங்களோட டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. மேரேஜ் ஈவெண்ட்ஸ் பண்ணுறோன்னா டிஜேக்கும் டான்ஸ் ஈவெண்ட்டுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு கிட்ஸுக்கு, ஜூனியர்ஸ்க்கு, கேர்ள்ஸுக்குன்னு பேட்சஸ் வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாருமே ரொம்ப மிடில் கிளாஸ் பசங்களாக தான் இருப்பாங்க. எல்லாருமே வீட்லேயே கஷ்டம் இருக்கும். எல்லாருக்கும் அப்பா அம்மா எல்லா வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற பசங்களாக தான் இருப்பாங்க. டெய்லி ஒர்க் பண்ணுறவங்கள அதுமாரி தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அதுலேயும் மீறி நாங்கள் என்னென்னா இதில் ஏதாவது நாங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறது எல்லாருமே. காரைக்காலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஃபோக்கு அந்த மாதிரி ஸ்டைல் தான் நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்டைல் பார்க்குறப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் புதுசாக இருந்தது. இப்போ ஹிப்ஹாப்பாக இருக்கட்டும், லாக்கிங், பாப்பிங் அந்த ஸ்டைல் எல்லாமே புதுசாக இருந்தது எல்லாருக்கும். அது நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு அதை டீச் பண்ணி அதை அவங்க கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதில் கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்ட இவங்க அதன் விளைவாக ஏராளமான பரிசுகளை பதக்கங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு வர்றாங்க. சொந்தமாக ஸ்டுடியோ அமைக்க இயலாமல் கடற்கரை மண்ணில் பயிற்சியை துவங்கினவங்க இன்னைக்கு பலருக்கும் கலங்கரை விளக்கா மாறி இருக்கிறாங்க. இவங்க கிட்ட பயிற்சி பெற்ற பல மாணவர்கள் தொடர்ந்து சாதித்து எண்ணற்ற பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்று வர்றாங்க. நானும் இங்கே ஹிப்ஹாப்பர்ஸ் டீம்ல ஒரு ஒன் ஆஃப் த கோரியோகிராஃபராக இருக்கேன். இங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம டீம்மேட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 yearsஆ நாங்கள் இங்கே டீம் ஆரம்பித்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப்பர்ஸ் டான்ஸ் ஸ்கூல் வரைக்கும் இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா தெரியும் உங்களுக்கு. அது நார்மலாலாம் வர முடியாது யாராலையுமே. ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் தான். நான் ஹிப்ஹாப்பர்ஸ் டான்ஸ் டீமில் ஒரு டான்ஸராக இருக்கேன். நம்ம டீம் வந்து காரைக்கால் தவிர்த்து வெளில எல்லா இடத்துக்கும் தெரியுதுன்னா அதுக்கு வந்து மெயின் ரீசனே வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், இதுக்குள்ள சோஷியல் மீடியா தான். இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ஒரு டீம் இருக்குது. இதை வந்து நான் தான் லீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா காலேஜ் ஈவெண்ட்ஸ் போகிறோம், அதுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுவோம். அது இல்லாமல் நம்ம வந்து மேரேஜ் ஈவெண்ட்ஸ் போவோம், அதுக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுவோம். அது இல்லாமல் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் டான்ஸ் எடுக்கிறது, கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுவோம். இதை வந்து நான் தான் லீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த டீமோட ஒன் ஆஃப் த மெம்பர். நான் டீம் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே தான் இருக்கேன். ஸோ நாங்கள் வெளியில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறோம். லைக் ஸ்கூல் கோரியோகிராஃபி, காலேஜ் கோரியோகிராஃபி, கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறோம். என்னோட ரோல் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒரு 7 வருஷமாக மெம்பராக இருக்கேன்.
நம்ம ஸ்கூலுக்கு காலேஜுக்கு டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஜே ப்ளஸ் டான்ஸ் தான். இது எங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா மேரேஜ் ஈவெண்ட், கார்பரேட் ஈவெண்ட், ஸ்கூல் ஈவெண்ட், காலேஜ் ஈவெண்ட் எல்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த 10 இயர்ஸில் வந்து நிறைய காம்படிஷன் போய் அட்டன் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்குது, இது ஒரு ப்ரைஸ் வின்னிங் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து காரைக்கால் நடக்கிற கார்னிவல் ஈவெண்ட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் நடக்கிற ஈவெண்ட்டு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஒரு 3 days நடக்கிற ஈவெண்ட்டு, ஒட்டுமொத்த காரைக்கால் உள்ள சரௌண்டிங் பீப்புள்ஸ் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோவில் வந்துட்டு நாங்கள் வந்து லாஸ்ட் 3 years வந்து நடந்த கார்னிவல் 2023, 24, 25 வந்துட்டு 2023 செகண்ட் ப்ரைஸும் 2024, 25 வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் 2024 நடந்த ஈவெண்ட்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணதுக்கு வந்து நம்மளோட பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் கையால் வந்து ப்ரைஸ் வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எங்களுக்கு. ஒரு பக்கம் டான்ஸ் ஸ்கூல் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஹிப் ஹாப்பர்ஸ் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்னு கலக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் டெவலப் ஆயிருக்கோம்னா அதுக்கு எங்களோட பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு growth ஆயிருக்கு. அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்த எங்கள் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, நம்ம டான்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, உங்கள் வீடியோஸ் நிறைய நான் பார்க்குறேன், நீங்கள் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க, நல்ல டேலண்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு டிவி ஷோஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, நிறைய படத்துலலாம் ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது, ஒரு கோரியோகிராஃபராக நெக்ஸ்ட் லெவல் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க. பட் எங்களோட ஆசை என்னன்னா, டான்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துச்சு. பட் நாங்கள் இங்கே டான்ஸ் கிளாஸ்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு நம்மளோட டான்ஸ் பசங்க, நம்ம நம்பி பசங்க பேரண்ட்ஸ் எல்லாமே நம்ம நம்பி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் தான் எங்களுக்கு ஃபுல் மோட்டிவாக இருந்துச்சு. எங்களை அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியலனாலும் பசங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். பெரிய பெரிய சென்னையில் இருக்கட்டும், பெங்களூர் இருக்கட்டும், மும்பையில் இருக்கட்டும், நிறைய பசங்க வந்து நிறைய ப்ரொஜெக்ட் ஆகுறாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ்லையும் நம்ம பார்க்குறோம், ரியாலிட்டி ஷோஸ்லையும் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு இருக்கிற டான்ஸ் டேலண்ட் இருக்க பசங்க நம்ம ஊர்லேயும் கண்டிப்பாக இருக்காங்க தான். ஏன்னா நாங்கள் டீச் பண்ணுறனால எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பசங்களை நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்க ஆடினாலே வந்து அந்த ஒரு விஷயத்த நாங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் அது ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்பயுமே சென்னை காம்படிஷன்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் அழைச்சிட்டு போயிருக்கோம், நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் சொல்லியும் பண்ண வச்சிருக்கோம், பெரிய பெரிய காம்படிஷன் அழைச்சிட்டு போய் வின் பண்ண வச்சிருக்கோம் நாங்கள். ஸோ அவங்க ஜெயிக்கும் போது நாங்களே ஜெயிச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு நல்ல கலையை மற்றவர்களுக்கு சிறப்பாக கற்றுக் கொடுப்பது மட்டுமில்லாமல் அதை கற்கும் மாணவர்களை வெளியுலகுக்கு தெரிய வைக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு சாதித்து வரும் ஹிப் ஹாப்பர்ஸ் இன்டர்நேஷனல் டான்ஸ் ஸ்கூல் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு இலக்குகளை அடையட்டும்.